ஜெர்மனியின் வேட்ரோல் பகுதியில் சுமார் 4,20,000 யூரோக்கள் மதிப்புள்ள சொகுசு வீடு ஒன்று அதன் உரிமையாளரின் கடன் சுமைகள் காரணமாக நீதிமன்ற உத்தரவின்படி ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஏல நடவடிக்கையின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கடும் வாக்குவாதங்கள் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. நீதிமன்ற விசாரணையின் போது தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய வீட்டு உரிமையாளர் ஏல கட்டணங்கள் மற்றும் இதர கொடுப்பனவுகளை காரணம் காட்டி நபர் ஒருவர் தன்னிடமிருந்து 50,000 யூரோக்களை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சுமத்தியிருந்தார். அந்த பெருந்தொகை எங்கு சென்றது என்பது தனக்கு தெரியவில்லை என கூறி அவர் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நீதிமன்ற அறையிலேயே இரு தரப்பினரும் சத்தமாக மோதிக்கொண்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்க விரும்பினால் அதனை உரிய முறையில் போலீசாரிடமோ அல்லது சட்ட அமைப்புகளிடமோ கொண்டு செல்லுமாறு நீதிமன்ற அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதனால் ஏல நடைமுறைகள் தற்காலிகமாக தடைப்பட்டன. இதற்கிடையில் ஏலத்தில் பங்கேற்ற ஒருவர் அந்த வீட்டிற்கு 50,000 யூரோக்களை மட்டுமே ஏலத்தொகையாக வழங்க முன்வந்தார். வீட்டின் உண்மையான மதிப்போடு ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவான தொகை என்பதால் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இருப்பினும் இந்த சிறிய ஏலத்தொகை பதிவானதால் தொழில்நுட்ப ரீதியாக ஏலம் முழுமையாக ரத்து செய்யப்படுவது தவிர்க்கப்பட்டது. இறுதியில் எந்தவொரு விற்பனை ஒப்பந்தமும் எட்டப்படாமல் ஏல நடவடிக்கைகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. இந்த வீட்டிற்கான புதிய ஏலத்திகதி எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை உரிமையாளர்கள் தனது வீட்டை தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்து கடன்களை அடைக்க முயற்சி செய்யலாம் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.